அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் பற்றிட்டா ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ வந்து சிலபஸில் வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸில் கொடுத்துருக்காங்க ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ நிறைய பேர் வந்து கான்செப்ட் வீடியோ போடுங்க சார் அப்படி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டு வருவேன். அதே போல் எம்சிக்யூ கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி வீடியோ கொடுப்பேன். ரெகுலராக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து 10 மினிட்டுமே கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இந்த 3 புக்லெட் கேட்டு வாங்குங்க. 3 புக்லெட்டு எம்சிக்யூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 6000 ப்ராப்ளம்ஸ் வந்து வித் டீட்டெயில் சொல்யூஷனோட நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் போட்டுருவேன். ப்ரொஃபஷனல் கொரியரில் போட்டு விடுவேன். மேக்ஸிமம் 1 டே உங்கள் கைக்கு பார்சல் வந்துடும். ஸோ இந்த புக்லெட்டை புக் பண்ணால் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. இதில் மொத்தமாக 6000 ப்ராப்ளம் இருக்கும். வித் சொல்யூஷன் எக்ஸ்பிளனேஷனோட போட்டிருப்பேன். மூணு புக்லெட் வரும். ஓகே, 3 ஸ்பைரல் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவேன். ஸோ அதே போல் இந்த 3 புக்லெட் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு இது. ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கான பியூட்டி என்னன்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிஃபோர் ஷெடியூல் ஒன்று போடுவேன். பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஷெடியூல் ஒன்று போடுவேன். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ஷெடியூல் ஒன்று போடுவேன். ஸோ ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் இருக்கும். பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஷெடியூல் எவ்ரி வீக் வெட்னஸ்டே ஃப்ரைடே சண்டே. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கான்செப்ட் நல்லா படித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாயிண்ட். இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். வாட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்? The radius of curvature at a point on the curve measure how sharply the curve bent at the point. அதாவது ஒரு சப்போஸ் ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சர்க்கிளில் இந்த பாயிண்ட்ல கர்வ் வந்து எவ்வளோ பெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். ஓகே, ஏதோ ஒரு பாயிண்ட் அந்த கர்வ் எடுக்கிறீங்க. அந்த கர்வ்ல அந்த பாயிண்ட்ல அந்த கர்வ் எவ்வளோ பெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணுறதா நமக்கு என்னது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அது எங்கேருந்து மெஷர் பண்ணோம்னா ஃப்ரம் த ஆரிஜின் ஆஃப் த கர்வ், அதாவது சென்டர் ஆஃப் த கர்வ்லேருந்து நம்ம எடுப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து ஆரிஜின் வந்து ஒரு சர்க்கிளுக்கு 0,01 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து அந்த பாயிண்டோடைய கர்வேச்சர் நம்ம பார்க்குறீங்க. ஓகே, ஸோ அதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஆக்சுவலாக ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்றது ஒரு டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது கிராஃபிக்கல் மீனிங் பார்த்துக்கலாம். இதிலே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இட்ஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஆசிலேட்டிங் சர்க்கிள் விச் பெஸ்ட் அப்ராக்சிமேட் டு த கர்வ் நியர் கிவன் பாயிண்ட். ஸோ லார்ஜ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருந்தால் கர்வ் வந்து பெண்டு ஸ்லோலியாக இருக்கும். அதே போல் ஸ்மால் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருந்தால் கர்வ் பெண்டு ஷார்ப்லி அப்படின்னு சொல்லிடலாம். ரெண்டாவது, அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு கர்வ் இருக்கு, இந்த பாயிண்ட்ல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல டேஞ்சென்ட் வந்து மேபி 0வா இருக்கு, மேக்ஸிமம் பெண்டு உட்காருதுன்னு வச்சுக்கோம். சப்போஸ் இப்படி ஒரு கர்வ் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெண்டாக இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு டெரிவேட்டிவ் ஆகிடும், 0 ஆகிடும். அதே போல் ஒய் டபுள் டேஷும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்போ ஒரு கொஷின் பார்த்த உடனே அந்த கொஷினுக்கான ஸ்ட்ரக்சர் நீங்கள் போட கற்றுக்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் 0 கேட்குறாங்க. அட் 0 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கேட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும்? ஸோ இந்த இதில் வந்து ஒய் டேஷ் உங்களுக்கு 0 ஆகும், ஒய் டபுள் டேஷும் உங்களுக்கு 0 ஆகிடும். அப்போ 1 + ஒய் டேஷ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இதோட போய் ஒய் டபுள் டேஷ் போட்டிங்க அப்படின்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டினாக வைப்பாங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா? அப்போ மேக்ஸிமம் பெண்டு நடக்கிற இடத்துல உங்களுடைய கர்வோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. அந்த இடத்துல என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான டிவியேஷன் நடக்கும். அதனால அந்த கர்வேச்சரை எக்ஸாக்டாக உங்களால் ஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா 1/0 வந்துட போகுது. அப்போ இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஓகே, அப்போ அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து சிங்குலர் பாயிண்ட்ஸாக ஒரு சில அந்த கர்வுக்கு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ எந்த இடத்துல உங்களுடைய டெரிவேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சிங்குலாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுக்கு தான் மேக்ஸிமம் வந்து இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை நம்ம ஃபைன் பண்ணுவோம். இதுலேருந்து தான் வந்து நம்ம அந்த சிங்குலாரிட்டிலாம் படிக்கிறோம். ஓகே, ஃபைன். இப்போ ஜாமெட்ரிக் மீனிங் பார்த்துப்போம். The geometric mean of the radius of curvature can be clearly understood by using the oscillating circle. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். அது சென்டர் சி வந்து கொடுத்துட்டேன். அதே போல் என்னுடைய ஏதோ ஒரு எவாலுவேட் பண்ணுற பாயிண்ட்டில் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை எவாலுவேட் பண்ணுற பாயிண்ட்டில் கர்வோடைய டிவியேஷன்ஸ் எவ்வளோ நடந்திருக்குன்றதை நான் பார்க்க போகிறேன். ஸோ அதில் ஒரு டேஞ்சென்ட் வரைகிறேன். ஓகே, அப்போது இந்த கர்வ் வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான். ஸோ இதுதான் என்னுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த சிபி இருக்குது பாருங்கள், டிஸ்டன்ஸ் சிபி இஸ் கால்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இதுதான் என்னுடைய ரோ. ஓகே, ஸோ அவ்வளோதான் கிராஃபிக்கல் மீனிங். சப்போஸ் இப்படி ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அங்கேருந்து சென்டர் ஆஃப் த கர்வ் வரீங்க, இந்த டிஸ்டன்ஸ் என்ன. சப்போஸ் இதே வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோ, இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், இன்னமும் அந்த
இன்க்ரீஸ் ஆகும். இந்த பெண்டு கிட்ட வரும்போது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பெண்டோடைய டிஸ்டன்ஸும் இந்த பெண்டோடைய டிஸ்டன்ஸும் சேம் கிடையாது சென்டர் சீலேருந்து பார்க்கும்போது. ஓகே, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் புரியுதில்ல? ஃப்ரம் த பாயிண்ட் சென்டர் ஆஃப் த பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் ஆன் த கவுக்கு வந்து அந்த ஆர்க்கோடைய மெஷர் எவ்வளோ ஷார்ப்பாக பெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத எவாலுவேட் பண்ணுறது என்னது இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே ஃபைன். இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. சொல்லியிருக்க பாருங்க, த லென்த் பிசி ஈக்குவல் டு ரோ இஸ் கால்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அதாவது இந்த டயக்ராமில் இந்த லென்த் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து என்னுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இதுவே வந்து இந்த கர்வோடைய எட்ஜ் வந்து ரொம்ப இப்படி வருது அப்படின்னா உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து மாறும். ஓகே, நீங்கள் கிராஃபாகவும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு தப்பு பண்ண மாட்டீங்க. அடுத்து ஸோ வாட் இஸ் கர்வேச்சர், கர்வேச்சர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இங்கே ரோ வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். உங்களுக்கு கர்வேச்சர் வேணும்னா 1/ρ. ஓகே, கே ஈக்குவல் டு 1/ρ. அது கப்பான்னு டிஃபைன் பண்ணுவோம், இது பேர் கப்பா. ஓகே, கப்பா ஈக்குவல் டு 1/ρ. ரோ இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஆர்க். ஸோ ஜென்ரலாக கார்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த கர்வ் ஒன்று கொடுத்துட்டாங்க, y ஈக்குவல் டு f(x). ஸோ இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோ பாருங்க, 1 + y' ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 டிவைட் பை y'. ஸோ y' டெரிவேட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கர்வ் கொடுக்குறீங்க, y ஈக்குவல் டு sin x at x ஈக்குவல் டு π/2ல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் y' கண்டுபிடிக்கீங்க. y' பார்த்தீங்கன்னா cos x, cos π/2 போட போறீங்க. cos π/2 வேல்யூ வந்து உங்களுக்கு 0. இப்போ y' வந்து 0. ஸோ y" பார்த்தீங்கன்னா மைனஸ் sin x, ஏன்னா இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் இல்லைங்களா. இப்போ y" at 0 பார்க்குறீங்க அப்படின்னா -1 கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ரோ ஈக்குவல் டு 1 + y' வந்து 0. ஸோ 0 ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 டிவைட் பை அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் y'. நீங்க போட்டிருக்காங்க பாருங்க, செகண்ட் டெரிவேட்டிவ்ல அப்சல்யூட் வேல்யூ என்ன கிடைக்கும், 1 டிவைட் பை மைனஸ் ஆஃப் மாடுலஸோட மைனஸ் பார்த்தீங்கன்னா -1 பார்த்தீங்கன்னா 1 வரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் -1 பார்த்தீங்கன்னா 1. அப்போ இந்த y ஈக்குவல் டு sin xக்கு at x ஈக்குவல் டு π/2ல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பாருங்க 1. அப்போ உங்களுக்கு கர்வ் இப்படி தெரியும், இதோ பாருங்க 0 to π/2 at π/2ல பார்க்குறீங்க. இப்போ எவ்வளோ இந்த மெஷர் தான் உங்களுக்கு என்னது 1ன்றான், அவ்வளோதான். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த கர்வ்ல மேக்ஸிமம் பெண்டை கன்சிடர் பண்ணுறீங்க. இந்த லென்த் தான் என்னது நமக்கு 1, அவ்வளோதான். புரியுதுங்களா? இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இதான sin x கர்வு 0 to π/2க்குள்ள. இதே போல் நீங்கள் cos xக்கு போடுங்க. நீங்கள் cos xக்கு போட்டு உங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதே வந்து பாயிண்ட் அட் y ஈக்குவல் டு cos xக்கு at x ஈக்குவல் டு π/2ல உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கிடைக்குமா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஓகே ஃபைன். இது வந்து ஜென்ரல் ஆர்குமெண்ட். அந்த ஸ்லோப் டான்ஜென்ட் டிஃபைன் பண்ணுறோம், tan π ஈக்குவல் dy/dx. ஜஸ்ட் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுற வித் ரெஸ்பெக்ட் டு பையில். ஸோ அப்படியே நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா அந்த கர்வோட லென்த் கிடைக்கும், ஆர்க் லென்த் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த பேராமெட்ரிக் ஃபார்ம். அதாவது ஃபங்க்ஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பேராமெட்ரிக் டெஃபினிஷனில் கொடுத்துட்டாங்க, x ஈக்குவல் டு x ஆஃப் t, y ஈக்குவல் டு y ஆஃப் t டிஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ sin t cos t அப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா x' y' ஹோல் பவர் 3/2 டிவைட் பை x' y" மைனஸ் y' இன்ட்டு x'. மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து இப்படி கூட படிக்கலாம், x' + y' ஹோல் பவர் 3/2 டிவைட் பை ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணுறீங்க, x', x', y', அதே போல் இங்கே y'. இதுக்கு அப்சல்யூட் வேல்யூ போட்டுக்கணும், சிம்பிளாக மறக்காமல் இருக்கிறது போட்டு பாருங்க. x' ஸ்கொயர் ப்ளஸ் y' ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 டிவைட் பை x', y', மைனஸ் y' இன்ட்டு x'. ஸோ அதுதான் அங்கே இருக்கும். இதுக்கு ஃபைனலாக நீங்கள் மாடுலஸ் போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கர்வேச்சர் ஆஃப் த போலார் ஃபார்ம் ஆர் அண்ட் தீட்டாவில் ஒரு கர்வோடைய போலார் ஃபார்ம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆர் டிஸ்டன்ஸு, ஆங்கிள் தீட்டா, இந்த பாயிண்டோட லொக்கேஷன் வந்து தீட்டா கமா ஆர்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த x, y போலார் ஃபார்ம். இது எப்படி இருக்கா, சர்க்கிளுக்கு பொறுத்தளவுக்கு போலார் ஃபார்ம் வந்து x ஈக்குவல் டு r cos தீட்டா, y ஈக்குவல் டு r sin தீட்டா. இந்த ரேடியஸ் வந்து r கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அந்த கேஸுக்கு என்ன பண்ணுவீங்க, ரோ பார்த்துக்கங்க, r² ப்ளஸ் r'². ஸோ r வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இருக்கும், ஹோல் பவர் 3/2 டிவைட் பை r², 2 இன்ட்டு r'² மைனஸ் r இன்ட்டு r'. r² ப்ளஸ் r'² ஹோல் பவர் 3/2 டிவைட் பை r² ப்ளஸ் 2 இன்ட்டு r'² மைனஸ் r இன்ட்டு r'. அவ்வளோ இந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஸோ ஒர்க்கட் எக்ஸாம்பிள் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் y = x ஸ்கொயர் அட் த பாயிண்ட் x = 1 போடுறோம். ஸோ ஜஸ்ட் வந்து சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் சிம்ப்ளை பண்ணீங்கன்னா 5√5/2 கிடைக்கும். ஓகே, சர்க்கிளை பொறுத்தளவுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது ஏ தான். நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் சர்க்கிளோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது ஏ தான். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து கர்வேச்சர் மட்டும் கேட்டாங்கன்னா 1/ρ = 1/a சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதே போல் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன கிடைக்கும், ρ = a தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் y = log x, ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் y² = 4ax அட் அ பாயிண்ட் a, 2√a. இது x காம்போனன்ட், இது y காம்போனன்ட். இது வந்து பேராமெட்ரிக் ஃபார்மு. ஸோ இது வந்து போலார் ஃபார்ம், r = a × 1 + cos θ போலார் ஃபார்ம். இது கார்ட்டீசியன் ஃபார்ம். ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஆஃப் அ சர்க்கிள் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கர்வேச்சர் மேக்ஸிமம் அட் த வெர்டெக்ஸ் ஆஃப் த பேராபோலா. அடுத்து எவால்யூட்ன்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து மெஷர் ரெண்டுமே கனெக்டட் தான். ஸோ எவால்யூட் இஸ் த லோக்கஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, மைண்ட் வச்சுக்கோங்க. x - x bar, y - y bar. ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நம்ம சொல்லுவோம். அந்த காம்போனன்ட் பாயிண்டாக இருக்கும். இந்த x bar, y bar தனித்தனியாக டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதில் இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான நோட் என்ன, வாட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதனுடைய கிராஃபிக்கல் மீனிங் என்ன, என்னென்ன டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து கார்ட்டீசியன், இன்னொன்று பேராமீட்டர், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்ம். இவ்வளோ தான். ஓகே, ஃபைன். உங்களுக்கு யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன். சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.